ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்னா ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் அண்ட் தான் கண்ட்ரோல்ஸ் பேங்க்ஸ். ஆர்பிஐ எப்படின்னா பேங்கை கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கான ஒழுங்குமுறைகளையும் விதிகளையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆர்பிஐங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இஸ் அன் இண்டிபெண்ட் நேஷ்னல் அத்தாரிட்டி. இது ஒரு சுதந்திரமான தேசிய அமைப்பு. இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட் கண்டக்ட்ஸ் மானிட்ரி பாலிசி. மானிட்ரி பாலிசிக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டக்ட் பண்ணுறது ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன். ரெகுலேட்ஸ் பேங்க்ஸ். மற்ற பேங்க்கு நாட்டில் உள்ள எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது ஆர்பிஐயோட வேலை. அண்ட் ப்ரொவைடு ஃபைனான்சியல் சர்வீசஸ். நாட்டில் உள்ள ஃபைனான்சியல் தான் தேவைகளை தான் ப்ரொவைட் பண்ணுறது ஆர்பிஐயோட தான் மெயின் ஃபங்க்ஷன், இன்க்ளூடிங் எக்கனாமிக்கல் ரிசர்ச். சம்டைம் எக்கனாமிக்கல் ரிசர்ச்லேயும் ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் கோல்ஸ் ஆர் டு எஸ்டாப்ளிஷ் த நேஷன்ஸ் கரன்சி, கீப் அன்எம்ப்ளாய்மெண்ட் லோ அண்ட் ப்ரிவெண்ட் இன்ஃப்ளேஷன். இதோட மெயின் கோல் என்னென்னா நாட்டோட கரன்சியை நிலையாக வச்சுக்கிறது, வேலை வாய்ப்பின்மையை குறைக்கிறது அண்டு பணவீக்கத்தை தடுப்பது. இந்த மூணு வந்து ஆர்பிஐயோட முக்கியமான குறிக்கோள்கள். த சென்ட்ரல் பேங்க் தான் ஆர்பிஐ ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் April 1, 1935 அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. இந்த அமைப்பு தான் April 1, 1935 நிறுவப்பட்டது. இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி இந்த அமைப்பு தான் நிறுவப்பட்டது. பின்னாடி 1949 இது தேசியமயமாக்கப்பட்டது. ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஃபாலோவிங்ஸ் ஆர் த பிரின்சிபல் கைட்லைன்ஸ் which are related to the regulation and control of the banks issued by RBI. RBI வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரின்சிபல் சில விதிமுறைகளை இஷ்யூ பண்ணி வச்சுருக்கு. அதுபடி மற்ற பேங்க்கு அதை ஃபாலோ பண்ணி ரெகுலேட் பண்ணணும், அதுக்கு கட்டுப்பட்டு மற்ற பேங்க் நடக்கணும். அதனுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் லைசன்சிங் ரெக்யூர்மெண்ட்ஸ். இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்குக்கும் லைசன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது ஆர்பிஐ. அது மாதிரி ஒரு பேங்க்கு தான் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு பிரான்ச் ஆத்தரைசேஷன் பாலிசி ஹெல்ப் பண்ணும். அதற்குரிய சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுக்குள்ள இந்த டாப்பிக்கில் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லைசன்சிங் ரெக்யூர்மெண்ட்ஸ். டு டு எ பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா, வெதர் இட் இஸ் இந்தியா ஆர் ஃபாரின், லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ இஸ் ரெக்யூர்டு. இந்தியாவில் பேங்கிங்னா ரன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐயோட லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இந்தியன் பேங்க் பிரான்ச் வந்து அப்ராடில் ரன் பண்ணோம்னா அதுக்கும் ஆர்பிஐயோட லைசன்ஸ் ரெக்யூர்ட். ஓப்பனிங் ஆஃப் பிரான்ச்சஸ் இஸ் ஹேண்டில்டு பை த பிரான்ச் ஆத்தரைசேஷன் பாலிசி. ஒரு பேங்கோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு பிரான்ச் ஆத்தரைசேஷன் பாலிசியோட அப்ரூவல் வேணும். At present, Indian banks no longer require a license from the Reserve Bank for opening a branch at a place with a population of below 50,000. இப்போ ஒரு பேங்க் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகுது, அந்த இடத்துல உள்ள பாப்புலேஷன் 50,000க்கு கீழே இருக்குன்னா அதுக்கு ஆர்பிஐயோட லைசன்ஸ் வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த பாயிண்டோட மீனிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், கார்பரேட் கவர்னன்ஸ் இன் பேங்க்ஸ். ஆர்பிஐ எப்படி வந்து ஒரு பேங்க்ஸ்னு ஆளுமையை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் இந்த அண்டர் திஸ் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ இஸ் டு என்ஷூர் ஹை குவாலிட்டி கார்பரேட் கவர்னன்ஸ் இன் பேங்க்ஸ். ஒரு நல்ல குவாலிட்டியான ஆளுமையை பேங்க்ஸுக்கு கொடுக்கறது ஆர்பிஐ. RBI has issued guidelines for fit and proper criteria for a director of banks.
பேங்க்கில் வேலை பார்க்குற டைரக்டர்ஸுக்குன்னு நல்ல ஒழுங்கு விதிமுறைகளை வந்து ஃபிட் அண்டு ப்ராப்பர் க்ரைட்டீரியா, அந்த ஜாபுக்கு அவங்க ஃபிட்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறத ஒரு கைட்லைன்ஸை ஆர்பிஐ கொடுத்துருக்கு. Directors of the bank should have special knowledge, experience in the various banking related areas. டைரக்டருக்கு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். RBI can also appoint additional directors to the board of the banking company. ஒரு பேங்கிங் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லை, அந்த பேங்க்கு அடிஷ்னல் டைரக்டர்ஸ் தேவைப்பட்டால் ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணலாம். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஆர்பிஐ எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெகுலேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். RBI regulates the interest rates on savings banks account and deposits of non-resident Indians. NRIங்கிறது வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க, பட் தே வில் லைவ் இன் அப்ராட்ஸ். தி லிவ் இன் அப்ராட்ஸ்னால் தே ஆர் கால்டு த என்ஆர்ஐஸ். இவங்களோட சேவிங்கை பேங்க் அக்கௌண்ட்டை தான் டெபாசிட்ஸ் அண்ட் லோன்ஸை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐயோட வேலை. ஸ்மால் லோன்ஸ் அப் டு தான் 2 lakh, the export credits and a few other categories of advances. இந்த ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணுறது ஆர்பிஐயோட வேலை. இந்த என்ஆர்ஐஸுக்கு லோனு தான் ஒரு பேங்க்கு ப்ரொவைட் பண்ணும்போது, இந்த என்ஆர்ஐஸுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கும்போது, அட்வான்சஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஆர்பிஐ ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அதன்படி மற்ற பேங்க்கை ஃபாலோ பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நடத்தணுங்கிறது தான் இந்த டாப்பிக்கோட மீனிங். நெக்ஸ்ட்டு ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ். RBI issues the prudential norms to be followed by banks to strengthen the balance sheet of the banks. Prudential norms ஓட மெயினாக மோட்டிவ் என்ன, ஒரு பேங்க் வந்து இதை மந்த் வைஸ் அல்லது ஆனுவல் வைஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்டோட வலிமையை கூட்டுறது தான் ஸ்ட்ரென்தன் மீன்ஸ் இந்த ஃபைனான்சியல் வைஸ் அதோட வலிமையை கூட்டுறதுக்காண்டி ஆர்பிஐ ப்ருடென்ஷியல் நார்ம்ஸை இஷ்யூ பண்ணுது. சம் ஆஃப் தம் ரிலேட்டட் டு இன்கம் ரெக்கக்னேஷன், அசட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷனிங், கேபிட்டல் அடிக்யூசி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போசர்ஸ். இந்த க்ரைட்டீரியெல்லாம் ஆர்பிஐ எடுத்துக்கிறோம் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் தான் இஷ்யூ பண்ணும்போது. அந்த பேங்க்கோட இன்கம் எவ்வளவு, அதோட ஃபிக்ஸ்ட் அசட்டு கரண்ட் அசட் எத்தனை, அதோட முதலீடு எவ்வளவு இருக்குது, அது எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, ஷேரு, அது டிபெஞ்சரு, அதோட லயபிலிட்டிஸ், அதோட கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போசர், அந்த பேங்கோட கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போசர்னா மார்க்கெட்டில் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் அந்த ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் இஷ்யூ பண்ண ஆர்பிஐ. RBI has issued its guidelines under the Basel II for risk management. இந்த கைட்லைன்ஸ் இந்த ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது அண்டர் த பேசல் செகண்ட் கமிட்டி. இட் இஸ் அ சூப்பர்வைசன் கமிட்டி, பேங்கிங் சூப்பர்வைசன் கமிட்டி. இந்த கமிட்டியின் கைட்லைன்ஸ் படி தான் இந்த ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் வந்து ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் டிஸ்க்ளோசர் ஃபார்ம்ஸ். எல்லா பேங்க்குமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதோட ரிப்போர்ட்டை வந்து வெளிப்படையாக ஆர்பிஐட்ட ஒப்படைக்கணும். As per RBI's directives, the banks are required to make disclosures of their annual reports and some other documents about their capital adequacy, asset quality, liquidity, earnings aspects and the penalties imposed on them by the regulator RBI. RBI டைரக்ட் பண்ணும் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸை வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க முதலீட்டோட அளவு எவ்வளவு,
போதுமான அளவு முதலீடு அவங்ககிட்ட இருக்கா, அதோட அசட் குவாலிட்டி. அசட் மீன்ஸ் மணி ஆர் மூவபிள் ஆர் இம்மூவபிள் அசட்ஸ். லிக்விடிட்டின்னு அதோட கடன், இந்த பேங்கோட கடன், அதோட ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அண்ட் இயர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்னால் இதெல்லாம் பற்றி அந்த டாக்குமெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும். இதை மிஸ் பண்ணும்போது ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போடும். அதை வெளிப்படையாக ஒப்படைக்காத பேங்க் மேலே ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போடும். அப்போ வந்து அதுக்கு வந்து மற்ற பேங்க்லாம் ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணுங்கிறதான் இந்த பாயிண்ட், இந்த டாப்பிக்கோட மீனிங். நெக்ஸ்ட் டாபிக் para banking activities are those activities which don't come under the traditional banking activities. Traditional banking activities na normal functions, accept deposits and lending loans. இது மட்டும் இல்லாமல் para banking activities இருக்குது. para banking activitiesனால் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், இன்சூரன்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் கூட பேங்க் பண்ணுது, அதுக்கும் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணுது. RBI has permitted banks to undertake para-banking activities such as asset management, mutual fund business, equity participation in venture funds and leasing under the guidelines issued by RBI from time to time. The para-banking activities நடத்தவும் RBI permit பண்ணுது. அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கோட மீனிங். நெக்ஸ்ட் annual inspection. RBI undertakes annual on-site inspection to assess banks' financial health and to evaluate their performance in the terms of quality of management, capital adequacy, asset quality, earnings, liquidity position, as well as the internal control systems. RBI every year வந்து பேங்க்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும். அதோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி தான் உயர்த்தலாம், இதை எதை பேஸ் பண்ணினா அந்த பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்ககிட்ட போதுமான அளவு முதலீடு இருக்கா, குவாலிட்டியான அசட் வச்சுருக்காங்களா, இயர்னிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க, டெபாசிட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, இல்லை கொடுக்குற லோனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, லிக்விடிட்டி பொசிஷன், அந்த பேங்க் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளவு வெளியிலேருந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, as well as the internal control systems. Internal control systems இது எப்படி லாக்கர் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் இன்டர்னலாக பேங்குக்கு உள்ள அதோட கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆர்பிஐயோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். Based on this, banks are assigned a supervisory ratings. இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் ஆர்பிஐ வந்து எல்லா பேங்குக்கும் அதோட இம்பார்ட்டன்ட் வைஸ் நான் அது வந்து ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்கும், சூப்பர்வைசரி ரேட்டிங்ஸ். ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ரேட்டிங் கொடுக்கும் ஆர்பிஐ. இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ஆன்டி மணி லாண்ட்ரிங் நார்ம்ஸ். ஆன்டி மணி லாண்ட்ரிங் வந்து கிரிமினல் அல்லது ஃபால்ட்டு ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை தடுக்கிறதுக்காண்டி ஆன்டி மணி லாண்ட்ரிங் நார்ம்ஸுங்கிறது ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும். KYC now your customer norms, anti money laundering, shortly it will call us AML, and combating financing of terrorism. ஒரு டெரரிசத்துக்கு ஃபைனான்ஷியல் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு ஆர்பிஐ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும், ஃப்ரேம் பண்ணும். கைட்லைன்ஸ் ஆர் தான் சம் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் ஆன் விச் ஆர்பிஐ கீப்ஸ் இஷ்யூயிங் இட்ஸ் நார்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஃபால்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு ஆர்பிஐ தான் தேவையான அளவு நார்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை எப்போதுமே போட்டுக்கிட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் இந்த டாபிக், இந்த பாயிண்ட்டோட மீனிங்ஸ்.
Thank you. We will see you again with another session. Until then, stay tuned, stay blessed. Bye.